ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளைன் சால்னா, அதாவது ப்ளைன் குருமா. இந்த குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு இல்லைன்னா பரவாயில்ல, உடச்சக்கல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கடைசியாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பட்டை, 2 கிராம்பு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானோன்னே 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பை போட்டு நல்லா அதை பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கலாம். வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கணும், அது வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த குருமாவுக்கு நம்மளுக்கு எந்த வெஜிடபிளும் தேவையில்லை, ப்ளைனாக தான் செய்ய போகிறோம். வெறும் வெங்காயம் தக்காளி தான் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் இந்த மாதிரி நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி போடுங்க. நம்மளுக்கு அப்போ தான் சட்டுன்னு வெந்துடும், நல்ல பேஸ்ட்டாகவும் கிடைக்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் நம்மளுக்கு, அப்போ தான் இந்த குருமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 கூட போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாத்தையுமே 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கி ஒரு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வரும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் இதுலேயே உங்களுக்கு ஹாஃப் போயிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணலாம். தேங்காய் சோம்பு எல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை இப்போது இது கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபுல்லாத்தையும் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே நம்மளுக்கு வாசனை ரொம்ப சூப்பராக வரும். அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குருமாக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுவே போதும். இது நல்லா வெந்து வரும்போது நல்லா திக்காயிடும்.
இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். இதுக்கு எந்த வெஜிடபிளும் தேவையில்லை. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோன்னா நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையும் அவ்வளோ கமகமன்னு இருக்குது பாருங்கள். குருமா நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. போக போக இதை இன்னும் திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜ் போதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இல்லைன்னா ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் திக்கானோன்னு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனோன்னு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் இது குக் பண்ண. நம்மளோட பிளைன் சால்னா குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வீட் பரோட்டாவோட செஞ்சுருக்கேன். அந்த வீட் பரோட்டா ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் இந்த சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.